ஏற்கனவே சீமான் அவர்கள் கல் குறித்த அந்த கல்லிறக்கம் போராட்டம் பண்ணி கல் குறித்த ஒரு பரவலான ஒரு விழிப்புணர்வை தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போனப்போ கல் ஒரு விவாத பொருளாக மாறுச்சு. பணங்கள் இப்போ இந்த ஆலங்குளத்தில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு, அந்த உதவி ஆய்வாளர் ஒரு பனையேறி மீது நடத்திய அந்த துப்பாக்கி சூடு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த கல் குறித்த விவாதத்தை மறுபடியும் ரீகால் பண்ணி கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாலே இந்த கல் குறித்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இப்போ மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணி பேச போகிறோம். இப்போ பனையிலேருந்து எடுக்கக்கூடிய கல், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகம் அது பாதிக்கப்படுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பாதிக்கப்படுறாங்க. அந்த பனையை சார்ந்து கல்லை சார்ந்து வாழக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த கல் மீதான தடை நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கம் முன்மொழிவை வைக்கிறாங்க. அந்த பனை சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவர்களும் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இதில் நம்ம முன்னால் வச்சிருந்த அதே விஷயத்தை தான் இப்போவும் கேள்வியாக வைக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள சீசன் டைமில் கூட கருப்பட்டி, நயம் கருப்பட்டி கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப ரேர். என் நண்பர் ஒருவர் சமீபத்தில் ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும், ஒரு தேநீர் கடை ஆரம்பிக்கணும், நயமான தேநீரை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், சீனி வேண்டாம், கருப்பட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடங்குடி சுற்று வட்டார பகுதிகளில் ஃபுல்லாக போய் சர்ச் பண்ணும்போது ஒரே ஒரு மயமாக்கப்பட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கருப்பட்டி கிடைக்குது. அதுவும் அந்த சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். கருப்பட்டி தூளாக கொடுக்குறாங்க. இது போக ஒருத்தரோ 2 பேரோ வந்து நம்பிக்கையானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் மிக குறுகிய காலகட்டம், 1 மாதமோ 2 மாதமோ தான் சப்ளை பண்ணுவாங்க. மற்றபடி வந்து நயம் கருப்பட்டி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த தேடலில் வந்து ஒரு ரிசல்ட் வருது. இது போக தெரிந்த நபர்களுக்கெல்லாம் விசாரிக்கும் போது நிறைய கலப்படம் விஷயங்களும் இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது. 1:10 ரேஷியோவில் வந்து கலப்படம் வச்சு இந்த கருப்பட்டி வந்து வெளியே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த பனையிலேருந்து வெளிவரக்கூடிய இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய கருப்பட்டியை தரமாக கொடுக்க முடியல. பனை கம்மியாக இருக்குதா, இல்லைனா பனையறிகள் அதை பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. எங்களோட தொழில் வளம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கருப்பட்டியை நயமாக கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டிக்கலாம். ஒன்று, பதனி விற்கிறாங்க. திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், கன்னியாகுமரியில் சாலை ஓரங்களில் விற்கக்கூடிய பதனிகள் எல்லாமே சாக்கடையும் கலந்தது தான். இதில் நயம் பதனி எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. நிறைய இடங்களில் பதனி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம், எங்கேயுமே நயம் பதனி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இது போக தென்னை மரம், அடுத்து தென்னங்கள்னு சொல்கிறாங்க. தென்னையில் கூட இளநீர் இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொண்டு வந்தோம். தமிழக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அந்நிய நாட்டு குளிர்பானங்கள்லாம் வாங்கி குடிக்கிறீங்க, அதை எம்ஆர்பி ரேட்டை கொடுத்து வாங்குறீங்க, அதில் வந்து பேரம் பேச மாட்டேங்கிறீங்க. சாலையோரம் விற்பனை செய்யக்கூடிய நம்மளுடைய இளநீ, நொங்கு, பதனியெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகள்கிட்ட போய் நீங்கள் போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து அவங்க சொல்கிற விலையை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இளநீரோட விலை இப்போ திருநெல்வேலிக்குள்ளே 60 ரூபா. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த கருப்பட்டி, நயம் பதநீர், நொங்கு, இளநீர் இதெல்லாம் வந்து அன்றாடம் முளைக்கக்கூடிய பாமர மக்கள் வாங்கி குடிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்குது. 500 ரூபா 400 ரூபா சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் 60 ரூபா கொடுத்து எப்படி இந்த இளநீரை வாங்கி குடிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்குது. இது கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. இப்போ இப்படி ஒரு சூழலில் ஏன் கல் தடை செய்யப்பட்டது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கல்லில் நிறைய கலப்படம் செய்யப்பட்டு அந்த கல்லின் மூலமாக உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது, பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அது அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் அவங்க தடை பண்ணிட்டு அதை கார்ப்பரேட் மயமாக்கி கார்ப்பரேட் கம்பெனிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய எரிசாராயத்தை மக்களுக்கு வந்து போதைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு. இப்போ மறுபடியும் கல் வந்து அனுமதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, தடை நீக்கப்பட்டு கல் அனுமதிக்கப்படுது அப்படின்னா, கலப்படமற்ற கல் இங்கே வழங்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை யாருமே கொடுக்க முடியாது. இப்போ விற்பனை செய்யப்படக்கூடிய உணவுகளில் எதுவுமே கலப்படம் இல்லாமல் கிடையவே கிடையாது. மசாலா பாக்கெட் வாங்கினா கூட அதில் கலப்படம் இருக்குது. கலப்படம் இல்லாத உணவு, தண்ணீர் கூட கலப்படமாக இருக்குது. கலப்படம் இல்லாத உணவு எதுவுமே கிடையாது. இங்கே யார் இந்த வர்த்தகத்தை கையில் வச்சுருக்கா, அந்த பலசரக்கு, மளிகை, இந்த வர்த்தகத்தெல்லாம் யார் கையில் வச்சுருக்காங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் கலப்படம் இல்லாமல் கொடுக்க முடியல? அப்போ இதே நபர்கள் இந்த கல்லையும் உள்ளே திணிக்கும் போது கல் கலப்படமற்று வரும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இது ஒரு விஷயம். அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கல் வந்து ஒரு உணவு, அது ஒரு மூலிகை சாறு. சீமான் அடிக்கடி சொல்கிறார், கல் மூலிகை சாறு அப்படிங்கிறார். இத்தனை % அப்படின்னு வச்சு நீங்கள் கல்லையும் எரிசாராயத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா, இரண்டும் உடலுக்கு தரக்கூடிய பலன்களும் ஒன்றா இருக்கும், பாதிப்புகளும் ஒன்றா இருக்கும். ஐரோப்பிய நாடுகளில் தினமும் எரிசாராயம் ஸ்பிரிட்டில் தயார் பண்ணக்கூடிய அந்த ஆல்கஹால் குடிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது அடாப்ட் ஆகிறது, அங்கே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் இங்கே உள்ள கிளைமேட்டில் வந்து அவங்க குடிக்கக்கூடிய அதே அளவு 60 மில்லி இங்கே குடித்தாலுமே உடலுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துது. தொடர்ச்சியாக குடிக்கும்போது அது அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. லிவர் சிரோசிஸ் வரைக்கும் பிரச்சனைகளை உருவாக்குது. இப்போ ஒரு சில நபர்கள் பேசுகிறாங்க, கல் வந்து போதையை ஏற்றாது, அதனால் அதை அதிகமாக குடிச்சிருவாங்க, அதிகமாக குடிக்கும்போது அது வேறு சில மருத்துவ உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. லிவர் சிரோசிஸ் மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் தான், அது கல் இருந்தாலும் சரி,
எரிசாராயத்தில் இருந்தாலும் சரி, ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு வேதிப்பொருள் தான். அது உருவாக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இது கம்மியாக இருக்கும், அது அதிகமாக இருக்கும். இதில் உள்ள ஆல்கஹால் பலன் தரும், அதில் உள்ள ஆல்கஹால் வந்து பாதிப்பை தருங்கிற மாதிரிலாம் கிடையாது. அது அந்த அளவை பொறுத்து இருக்குது. இது போக கல்லை வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்கும்போது அது வேறு சில செரிமான பிரச்சனை, உடல் பருமன், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ அறிக்கையாக ஆய்வு கட்டுரைகள் மூலமாக அது வந்து நிரூபிக்கப்படுது. அப்படிங்கும்போது இந்த கல் அப்படிங்கிற விஷயம் இப்போ முன்னெடுக்கப்படுறதுக்கு பின்னால் ஏதோ ஒரு கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு சமூகம் சார்ந்த அரசியலோ கார்ப்பரேட் பாலிடிக்ஸோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த போதை அப்படிங்கிறது எல்லா வகையிலும் ஒன்று தான். அது கல் கொடுத்தாலும் சரி தான், எரிசாராயம் கொடுத்தாலும் சரி தான். போதை அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய சமூக சூழலில் இன்னைக்கு கல்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சாவும் மூலிகை தான், அதை சாப்பிட்றது தப்புலன்னு சொல்லி அதையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கீழே இறங்குவாங்க. ஏன்னா கஞ்சாவை வந்து இன்னொரு சமூகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது, குறிப்பிட்ட சமூகத்து கட்டுப்பாட்டில். அதனால் அதை வந்து இப்போ யாரும் ப்ரொமோட் பண்ணி பேசுறது இல்லை, கல்லை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வர்த்தக ரீதியாக. அப்போ இது வந்து எதில் போய் முடியும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த சமூகம் வந்து போதைக்கு அடிமையாகி கிடக்குது. இளைய சமூகம், மாணவ சமூகம் எல்லாம் போதைக்கு அடிமையாக கிடக்கும்போது இந்த கல் இன்னொரு பிரச்சனையாக உருவாயிடக்கூடாது, இருக்கக்கூடிய போதைகளே அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு பேசிக்கக்கூடிய சூழலில் இதுக்கு மாற்றா இன்னொன்று அப்படிங்கிறத கொண்டு வந்து நிப்பாட்டுறது சரியாகாது. எப்போவுமே சீமான் அவர்கள் சொல்வார்ல, இதுக்கு மாற்று இது நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டாதீங்க, திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை, ரெண்டும் ஒன்று தான், காங்கிரஸுக்கு மாற்று பிஜேபி இல்லை, இது இந்தியாவுக்கு எதிரி, அது மனித குலத்தின் எதிரி வரல. அந்த மாதிரி இப்படியே சொல்லிட்டு இவரே என்ன பண்றாரு அப்படின்னா, ஆல்கஹாலுக்கு மாற்று, எரிசாராயத்துக்கு மாற்று வந்து கல்லுதான் கொண்டு வந்து நிப்பாட்டுறது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய இடம். ஏன் அவர் அப்படி பேசுறாரு, அதுக்கு பின்னால என்ன கார்ப்பரேட் லாபி இருக்கு அப்படிங்கிறத யோசி